ரீசெண்ட் பீரியட் முன்னாடி வரைக்கும் ராஜானா ஒரு மிகப்பெரிய இசை ஞானியப்பா, ஒரு குழந்தையப்பா, அவர் கடவுளப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளுகள்லாம் இன்றைக்கி ராஜானா அவர் மிகப்பெரிய தலக்கணம் முடிச்ச ஆளப்பா, அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற சீரியஸான ஆளப்பா, அப்புறம் அடுத்தவங்களோட இசையை மதிக்க தெரியாத ஆளப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வராங்க. அப்படி ராஜாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு ராஜாவை சுற்றி என்ன நடக்குது, அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். 2017 வருஷம் எஸ்பிபிக்கும் இளையராஜாவுக்கும் நடுவில் மிகப்பெரிய சண்டை நடந்தது. அந்த சண்டை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு. அது என்னென்னா 2017 வருஷம் அமெரிக்காவில் இருக்கிற இண்டஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இசை கச்சேரி நடத்துறதுக்காக எஸ்பிபி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருந்தது. அதில் பல மியூசிக் டைரக்டர்களோட பாடல்களையும் இளையராஜாவோட பல பாடல்களையும் பாடுறதா எஸ்பிபி இருந்தார். அதை பார்த்து ஷாக்கான இளையராஜா எஸ்பிபிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார். அதில் என்னென்னா, என்னோடய பாடல்கள் என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் பாடக்கூடாது, அப்படி பாடினா நீங்கள் எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணும், காப்புரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார். இதை பார்த்து ஷாக்கான எஸ்பிபி சோசியல் மீடியாவில் நான் உங்கள் பாட்டை மட்டும் பாடலப்பா, நான் நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடியிருக்கிறேன், அவங்களோட பாட்டும் நான் சேர்ந்து தான் பாட போகிறேன், இப்படிலாம் நீங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறீங்க, காமெடியாக இருக்குதுங்கிற மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் பேசியிருந்தார். இதை பார்த்து ஷாக்கான இளையராஜா திரும்பவும் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னோடய பாடல்கள் ராயல்ட்டி இல்லாமல் யாரும் பாடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தார். இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இசை காப்புரிமை அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற மனுஷன் வீட்டில் எப்படி தான்ப்பா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்டால், 2 மாதத்துக்கு முன்னாடி கார்த்திக் ராஜாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், வீட்டில் அவ்வளோ கேஷுவலாக இருக்க மாட்டாரா, நார்மலாக இருக்க மாட்டாரா. கார்த்திக் ராஜாவே ஏதாவது டியூனை போட்டு அப்பா அதை பாருங்கன்னு சொல்லி போய் போட்டு காமிச்சா இதனால் அது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாரா. அப்படி வீட்டில் ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் இவர் கார்த்திக் ராஜாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாமா அவங்க அப்பாட்ட ஏதாவது நம்ம டியூன் போட்டு காட்டணும், நம்ம அப்பாட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம போட்டு காமிச்சு திரும்ப என்னோட டியூன்னு சொல்லிட்டு துப்பிட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டியூன்ஸை அவர்கிட்ட கம்போஸ் பண்ணி காட்டாமே இருப்பாரா. ஆனால் அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்பா தனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், தன்னை வழிபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இளையராஜா தன்னோட வீட்டில் தன்னோட பையன்கிட்டே அந்த மாதிரி நடந்துக்கிட்டதில் சரியான ஒரு வழிமுறையில் கொண்டு வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜா ஃபீல் பண்ணதே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு அவார்ட் ஷோவில் கமல்ஹாசன் முன்னாடி பார்த்திபன் இளையராஜாட்ட ஒரு கிதார் கொண்டு கொடுத்து ஒரு பாட்டு பாடி காட்டுங்க, அதை வாட்சி காட்டுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. உடனே இளையராஜா நான்லாம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறமா இந்த கிதாரில் தொடரவே கிடையாது, அதில் ஸ்ட்ரிங்ஸ் கரெக்டாக வரணும், ஃபிங்கரிங் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், உனக்கு இசை பற்றி தெரியுமா, மியூசிக் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாதுல்ல, தெரியாமல் எதுக்கு எதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா ஒரு வன்மத்தை கலந்து பார்த்திபனை இப்படி கேட்டிருப்பார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது ஆணவமான பேச்சா இல்லை யதார்த்தமான ஒரு மியூசிக் டைரக்டர் பேச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த அவார்ட் ஷோ நடந்த வீடியோ கீழே கமெண்ட்டை படித்தேன். அந்த கமெண்ட்டில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இளையராஜா பாட்டை எவ்வளோ நாள் வேணாலும் கேட்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம், ஆனால் அவர் பேசுகிற பேச்சை 1 நிமிஷத்துக்கு மேலே மட்டும் கேட்கவே முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். உங்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 2009 வருஷம் ரகுமான் ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வராரு. அப்படி ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு வரும்போது அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம இளையராஜா ஏஆர் ரகுமான் பற்றி ஒரு வார்த்தை கூட புகழ்த்து பேசியிருக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார்னா, அப்படியே ரேண்டமாக அப்படியே அடிச்சுட்ருப்பார். அதில் என்ன சொன்னார்னா, எல்லா பூவும் மொட்டாகிறதில்ல, எல்லா மொட்டும் கனியாகிறதில்ல, பழமாகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு ஆஸ்கார் அவார்டுக்கு போகிற படங்கள் எல்லாமே சிறப்பான படங்கள் தான், சிறப்பான பாடல்கள் தான். அந்த இசைக்குழு கரெக்டான ஒரு படத்தை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அந்த சூஸ் பண்ணுற விஷயத்தில். அப்படியே ரேண்டமாக போகும்போது இந்த நம்ம ரகுமானோட படமும் செலக்ட் ஆகிருக்குது. அதை கூட்டமாக கோவிந்தா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டமாக அந்த படம் போகும்போது அதில் இந்த படம் தேர்வாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கலந்த ஒரு வன்மத்தை வெளிப்படுத்தியிருப்பார் நம்ம இளையராஜா அவர்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும் எந்த அளவுக்கு வன்மத்தோட ஒரு பாராட்டுறது கூட மனசு இல்லாமல், ஆனால் நம்ம கீழே இருந்த பையன் இப்படி மேலே போய் சாதிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு வன்மத்தோடு அது பேசின மாதிரி தெரிஞ்சுது. இப்படி தாங்க சம்பவங்கள் நிறைய இருக்குது. சம்பவங்கள் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய சம்பவங்களை இளையராஜா பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில் 96 படம் அவங்க எல்லாத்துக்கும் பரிச்சயமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 96 படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பழைய கால பாடல்களெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது, அந்த 90s மெமரிஸ் 80s மெமரியில் எந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சுது இப்போ இந்த ரீசெண்ட் பீரியடில்.
அப்படி வந்து 96 படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பழைய பீரியடில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பழைய இளையராஜாவோட பாடல்கள்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு கடுப்பான இளையராஜா வந்து ஒரு பேட்டியில் கேட்பாங்க, 96 படத்தில் உங்கள் பாடல்கள்லாம் பாடிருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, 96 படம் அந்த படத்தில் வந்து என்னோடய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க, பார்த்தேன். ஓகே, இதை வந்து எப்படி தோணுதுன்னா, ஆண்மை இல்லாத மியூசிக் டைரக்டர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில், குறிப்பிட்ட காலகட்டத்தில் போய் ஒரு பாடல்கள் வந்து அவங்க வந்து வைக்கணும்னா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பாடல் எப்படி இருக்கணுமோ அதை வந்து அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். எதுக்கு எம்பாடல்களை வைக்கணும், எம்பாடல்களை வச்சு இவங்க என்ன இது பண்ண போகிறாங்க? அதனால் அவங்க ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும்னா புதிதாக ஒரு பாடலை உருவாக்க வேண்டுமே தவிர என்னோடய பாடல்கள் கொண்டே வச்சு அவங்க வந்து பேர் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து யாருக்குமே வந்து கரெக்டாக மியூசிக் போட தெரியல, ஒரு மியூசிக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்படி இருக்கிறவங்க தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே வந்து ஆண்மை இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இளையராஜா வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார். இதை பார்த்துருந்த அந்த படக்குழு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் வந்து இளையராஜா பாடல்களை முறையான அனுமதி இல்லாமல் எல்லாம் அந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணல, அவருக்கு நாங்கள் ராயல்ட்டி கொடுத்துருக்கோம், அவங்ககிட்ட முறையாக கேட்டுட்டு தான் வந்து இந்த 96 படத்தில் இந்த பாடல்கள்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம், அதனால் நாங்கள் ராயல்ட்டி கொடுத்து தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து சொல்லுது. ஆனால் இளையராஜா வந்து அதையெல்லாம் மறுத்து, இல்லை என் பாடல் யூஸ் பண்ணிட்டாங்க, இவங்க ஆண்மையில் அவங்க மியூசிக் பண்ண தெரியல, இப்படி வந்து தன்னோட வன்மத்தை எந்த அளவுக்கு கக்க முடியுமோ அந்த அளவுக்கு கக்கியிருக்காரு நம்ம இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்கள் வந்து எப்போவுமே வந்து தன்னோட இசை தான், தனக்கு தான் இசை தெரியும், தான் பண்ணது இசை, தன்னோட இசையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, யாரும் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் மியூசிக் கிடையாது, மற்றவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது, மற்றவங்க பாடல்கள்லாம் வந்து காலம் கடந்து நிற்காது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டாகவே வந்து இளையராஜா அவர்கள் வந்து பேசின மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோடய இசையை வந்து மறந்துட்டு யாராலையும் இருக்க முடியாது, என்னோடய இசை மூலமாக தானே நீங்கள் டெய்லி பயணிக்கிறீங்க, ஒரு நாளாவது என்னோடய இசையை இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா, இசையை கேட்காம இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தெனாவட்டாலாம் கேட்குற மாதிரி தோணுச்சு. இது வந்து அறிவின் முதிர்ச்சியா, இல்லை அந்தளவுக்கு நம்ம மியூசிக் பண்ணிட்டோம், நம்ம சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு குருவோட ஒரு ஏளனமான பேச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. எப்படி எவ்வளோ பெரிய சாதனைகள் இப்போ செஞ்சுருந்தாலுமே வந்து இப்படியெல்லாம் பேசிட முடியுமா, இப்படியெல்லாம் வந்து ஒருத்தங்களை கஷ்டப்படுத்த முடியுமா, இல்லை தன்னோட சாதனையை பற்றி தானே இப்படி பெருமையாக பேசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இளையராஜா அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, இளையராஜா யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜாங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தார். அவர் வந்து தன்னோட பாடல்கள்லாம் வந்து காப்பிரைட் கிளைம் கேட்டு நிறைய கம்பெனிகள் மேலே சண்டை போட்டுட்டு கேஸ் போட்டு கிடந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இனி வரப்போகிற சந்ததிகள் வந்து சொல்ல போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இளையராஜா வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனி மேலே போட்ட கேசஸ்ஸு, அப்படி வந்து அவர் போட்ட கேசஸில் வந்து எக்கோ ஆகிய இந்த 2 நிறுவனங்கள் வந்து 4500 பாடல்களை வந்து இளையராஜாவோட காப்பிரைட் இல்லாமல், இளையராஜாட்ட உரிமை கோராமல் தங்களோட நிறுவனங்களை அந்த பாடல்கள் வந்து அப்லோட் பண்ணி மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை வந்து பார்த்துருக்குறாங்க. இதை பார்த்து இளையராஜா வந்து கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கிட்டாரு, கேஸ் போட்டிருக்கிறாரு. இவங்க வந்து என்னோட அனுமதி இல்லாமல் முறையான காப்புரிமை எனக்கு வந்து பே பண்ணாமல், ராயல்ட்டி கொடுக்காமல் இவங்க வந்து இவங்களோட 2 கம்பெனிலையுமே வந்து என்னோட பாடல்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேஸை போட்டுவிட்டார். இதை தொடர்ந்து வந்து அந்த எக்கோ ஆகிய 2 நிறுவனங்களுமே வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்குது. இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்கிட்ட மட்டும்தான் வந்து இந்த பாடலோட உரிமையில் இருக்குது, இவர் மியூசிக் பண்ணதுக்கு உண்டான காசை வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்கிட்டார், அதனால் நாங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருந்து காசை கொடுத்து இந்த படத்தோட பாடல்களை நான் வாங்கிட்டோம், இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் ஏன் இந்த பாடல்களை வெளியிடக்கூடாது, இவருக்கு வந்து 80s 70s 90s இருந்த வரவேற்பு வந்து இப்போ கிடையாது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மாறிடுச்சு, இவர் இன்னுமே வந்து அந்த பழைய காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியே தன்னை வந்து மிகப்பெரிய ஜாம்பவன் நினச்சிட்டுக்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட தான் அந்த பாட்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம், அதனால் ராயல்ட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. 90s 80s இருந்த வரவேற்பு வந்து இப்போ வந்து இளையராஜா கிடையாது, அதனால் அவர் வந்து எல்லாருக்கும் மேலானவர் அப்படின்லாம் அவர் நினச்சிட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்த்தரப்பு நிறுவனங்களோட வக்கீல் வந்து இந்த மாதிரி பேசிட்டார். இதை பார்த்துருந்த இளையராஜாவோட ஆதரவு வக்கீல் வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் அவர் வந்து எல்லாருக்கும் மேலானவர் தான், அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான், அவர் உயர்ந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹைலைட்டடாக இளையராஜா வந்து தன்னை வந்து மிகப்பெரிய உயர்ந்தவர், அவரை வந்து எல்லாருக்கும் மேலானவர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நியூஸை தெரியாமல் இந்த பாதி இருக்கிற
கட்டிங் வெட்டிங் மட்டும் சொல்லி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. இப்படித்தான் வந்து இளையராஜா வந்து ஒவ்வொரு டைமும் தன்னோட காப்பிரைட் கிளைமை வந்து ஒவ்வொரு கம்பெனிகிட்டையும் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அதுக்குண்டான ராயல்ட்டியும் வந்து நிறைய அமௌண்ட் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வந்துருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இளையராஜா அவர்கள் வந்து இசைக்காகவே குறிப்பிட்ட காலகட்டம் வந்து வாழ்ந்தார். அந்த இசையை காக்கிறக்காக இப்போ வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த இசையை வந்து தன்னோட மட்டுமே வச்சுக்கணும், தங்கிட்ட மட்டும்தான் வந்து எல்லாருமே வந்து ராயல்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து வச்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு போல் இருக்குது. நம்ம இந்தியன் சட்டத்தைப்படி 1957 3வது பிரிவில் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து, ஒரு இசை, ஒரு படம், ஒரு பாடல் இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து அந்த காப்பிரைட் கொடுக்குற உரிமை வந்து யாருக்கு இருக்குன்னா, ஒரு பாடல் ஆசிரியருக்கு இருக்குது, ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணவங்களுக்கு இருக்குது, அப்புறம் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு இருக்குது. இப்படி 3 பேருக்கு தான் வந்து அந்த உரிமை இருக்குது. இவங்க வந்து அந்த 3 பேருக்கிட்டையும் வந்து அந்த உரிமையை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாடல்களையோ, ஒரு பாடல் வரிகளையோ, ஒரு மியூசிக்கையோ, ஒரு பாட்டையோ வந்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து பிஸ்னஸாக கொண்டு வரலாம், ஒருத்தங்களுக்கு வந்து விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டுமே வாங்கி நம்ம வந்து டைரெக்டாக பண்ண முடியாது. இப்படி இவங்ககிட்டையும் அந்த பாடலுக்கு உண்டான மியூசிக் டைரக்டர்கிட்டையும் பாடல் வரிகளை எழுதின அந்த போயட்டுக்கிட்டையும் வந்து நம்ம வந்து முறையான ராயல்ட்டி கொடுத்துட்டு தான் வந்து ஒரு பாட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பாட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி சேல்ஸுக்கு கொடுக்கணும். சப்போஸ் அப்படி நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட முறையான அனுமதி இல்லாமல் வாங்கி நாம் வந்து சேல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த ப்ரொடியூசர் தாண்டியும் வந்து அதுக்குண்டான காப்புரிமையை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படி வச்சுக்கிறதுக்கு உரிமையும் இருக்குது. அப்படி உரிமை இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த மியூசிக் டைரக்டரேட்டையும் வந்து நம்ம காப்புரிமை வாங்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம சட்டம் சொல்லுது. இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மியூசிக் பண்ணுற எல்லா படங்களுக்குமே வந்து அந்த முதல் 5 வருஷத்துக்கான உரிமையை மட்டும்தான் ப்ரொடியூசர்கிட்ட கொடுப்பாரா. 5 வருஷத்துக்கு அப்புறமா ப்ரொடியூசர்னாலே வந்து அந்த பாட்டை வந்து ஒருத்தருக்கு வந்து கொடுக்க முடியாது, சேலுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 5 வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பாட்டோட காப்பிரைட் பேட்டன், காப்பிரைட் கிளைம்ஸ் எல்லாமே வந்து இளையராஜா கிட்ட வந்துடும். 6வது வருஷம் வந்து இளையராஜா கிட்ட தான் வந்து அந்த காப்புரிமையை வாங்கிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு பாட்டை வந்து ஒரு நெட்லேயோ இல்லை ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து ராஜா அவர்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. இந்த காப்பிரைட் கிளைமை நியூஸில் பார்த்த நம்ம சமூக விரோதிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இளையராஜா அவர்களை பற்றி. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதை பார்த்து நீங்கள் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு இளையராஜா மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு அவரை புறக்கணித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டு வந்து ஆம்பளை நிர்மலா சீதாராமன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து தலைக்கணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இவருக்கு மேலே இருக்கிற மரியாதையே போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு இல்லைன்னா ஏன்டா தடை எதிர்க்கிறீங்க புண்ணாக்கு மண்டையனுங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டை வச்சு சம்பாரித்து கல்லா கட்டுறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அவருக்கு போக வேண்டிய ராயல்ட்டி கொடுத்து தான் ஆகணும். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கெல்லாம் எரியுது, ஏன் அவர் பேரை கேட்டாலே 1/2 கிலோ மிளகா பொடியை தின்ன மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஈர்ப்பு இல்லைன்னா அவர் பாட்டை வச்சு சம்பாதிக்கிறத நிறுத்துங்களேன்டா, அதுக்கு ஏன்டா அவர் பாட்டையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க, அவர் பாட்டு கேட்காம ஒரு நாளாவது உங்களால் கிடக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. அப்புறம் டேய் வெண்ணைகளா, ஈர்ப்பு இல்லாமல் தான் இணையத்தில் அவரோட பாடல்களை மக்கள் முக்கால்வாசி நேரம் பாடுறாங்களா இல்லை கேட்குறாங்களா, பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து உலகம் முழுவதும் இருக்கிற பாடல்கள் வந்து இசையமைப்பாளர்களுக்கே சொந்தம் என இருக்கும்போது இளையராஜா மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும், ஏஆர் ரஹ்மான் உட்பட பலரும் அவர்களின் அனைத்து பாடல்களுக்கும் காப்புரிமை வாங்கி வைத்திருக்கிறார்கள், இதை முதல்ல புரிஞ்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து மீடியாக்களின் எச்ச புத்தி எப்போது தான் மாறப்போதோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசி விட்றனால. ஓகே, அடுத்து வந்து நீ எல்லாருக்கும் மேலானவன் என்று நிரந்தரமானவன் கேள்வி கேட்டால் ஆமாம் எல்லாற்றுக்கும் மேலானவன் தான் என்று பதில் வரும்போது இதில் என்ன தவறு இருக்குது? ஆமாம் நான் எல்லாத்துக்கும் மேலானவன் தான், ஏன்னா நான் அந்தளவுக்கு இசை ஞானம் வச்சுருக்கிறேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு பேர் தலைக்கணும், திமுக தலைவர் பதவி ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான், இதுக்கு பேர் தான் சண்முக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு. அரசியல்லேருந்தெல்லாம் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்களே, சரி ஓகே. அடுத்தது வந்து இளையராஜா அவர்கள் வந்து அனைவருக்கும் மேலானவர், ஒப்புக்கொள்ளாதவர்கள் அவர் பாடலை கேட்காமல் 1 மாதம் இருந்து பார்க்கவும். ஈகோ போன்ற நிறுவனம் கேசட் வெளியிட மட்டும் உரிமை பெற்றனர், டிஜிட்டல் உரிமை பற்றி எந்த ஆவணமும் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து
ராஜாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஆமாம், இளையராஜா ஆகச்சிறந்தவர் தான். நிறுவனங்கள் அல்லது தனி மனிதர்கள் தங்களின் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெற்று ராயல்ட்டி பெறும்போது ஏன் இளையராஜா பெறக்கூடாது? இளையராஜா இசையை பயன்படுத்தி எத்தனை தனிநபர்களும் நிறுவனங்களும் பணம் சம்பாதித்து கொண்டுள்ளார்கள். அவரோட மியூசிக்கை வச்சு, அவரோட சாங்ஸ் வச்சு நிறைய பேர் அவருக்கு தெரியாமையே வந்து சம்பாதிச்சுட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல மனுஷனை எத்தனை பேருக்கு பணமே வேண்டாமல் இசையமைத்து படங்களை வெற்றியடைய செய்தார். இந்த மதத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சில நாய்கள் ஒன்று செயல்படுகின்றன. இந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் இவர் தான்ப்பா, அதனால் இவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காரு. அப்புறம் உலகம் அழியிற வரைக்கும் அவரோட 80s பாடல்கள் மட்டும் போதுமே, சாகிற வரைக்கும் ஒருத்தர் அவரோட இசை கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவரோட பாடல்களை கேட்காம எவனாலையும் உயிர் வாழவே முடியாது, சேலஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஏண்டா, அவரது வக்கீல் சொன்ன வார்த்தை அவரது சொன்னது போல் திரிப்பது எவ்வளோ கேடுகட்ட செயல். தனக்கு ஆகாதவர்களை நெகட்டிவாக காட்டுவதானே இந்த நியூஸ் சேனல் செய்து வந்துட்டுருக்கிற காலங்காலமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காரு. அவர் பாட்டை வச்சு இல்லீகலாக சம்பாதிக்கிறவனுக்கு தான் இந்த பிரச்சனை. இதில் கண்ட மொன்ன நாய்களுக்கெல்லாம் சாக்கடித்த மாதிரி எதுக்கு இங்கே வந்து கதறிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம் ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு 500 கமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. இளையராஜா அவர்களுக்கு ஆதரவாகவும் இளையராஜா அவர்களை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக கொஞ்சம் விமர்சனம் பண்ணுற ஆளுகளும் வந்து கமெண்ட்ஸில் இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனசில் என்ன தோணுது? ராஜா அவர்கள் இப்படி வந்து தன்னை வந்து இசை ஜாம்பவான் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அவர் வந்து பொது இடங்களில் இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? நீங்கள் அவரோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலாக இந்த சிலந்தியோட ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பற்றின கமெண்ட் என்னென்னா, இளையராஜா இருக்கிற வரைக்கும், மியூசிக் இருக்கிற வரைக்கும், இசை இருக்கிற வரைக்கும், இசை ஞானி இளையராஜா அவர்களோட பாடல்களுக்கு உண்டான காப்பிரைட் பிரச்சனையும் இருக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிற மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தேடி வரும். நன்றி, வணக்கம்.